அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்தில் இன்றைக்கும் 25வது பிற இன்றைக்கும் லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கதருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. புரிஞ்சா? ஹைர், இப்போது அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தி கேட்குறோம். இவ்வளோ காலமும் கேட்டிருக்கிறோம். எதை பற்றி கேட்டிருக்கிறோம்? எல்லா இடத்துல கையேந்தி என்ன கேட்டிருக்கிறோம்? ஒவ்வொருத்தவங்களும் யோசனை பண்ணுங்களேன். காசு பணம் கேட்டிருக்கிறோம், வீடு வாசல் கேட்டிருக்கிறோம், கவலையை நீக்க சொல்லி கேட்டிருக்கிறோம், கஷ்டத்தை போக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். இவ்வளவும் நம்ம அல்லாட்ட கேட்டிருக்கோம். இவ்வளவும் அல்லாட்ட கேட்டிருக்கோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் கைருல்லா, அல்லாஹ் அல்லாதவைகள். அப்படி தானே? காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் நகை நட்டு இதெல்லாம் என்ன? அல்லாஹ் அல்லாதவைகளை தான் அல்லாட்ட கேட்குறோம். ஆனால் உண்மையான அடியான் அல்லாவை தான் கேட்பான். அல்லாஹ் கிடச்சிட்டா எல்லாமே கிடச்சிடும். அல்லாஹ் கிடச்சிட்டா உண்மையான காதலன் காதலிக்கிட்ட என்ன கேட்பான்? நீங்கள் இருந்தால் போதும், எனக்கு நீ இருந்தால் போதும். காதலன் காதலிக்கிட்ட, காதலி காதலன்கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்க போதும். பத்தினியான மனைவி, வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, நான் வீட்டுக்கு வரமா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னங்க வேணும் எனக்கு, நீங்கள் வந்தால் போதுங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் நல்லபடியாக வாங்க, எனக்கு அது போதும். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்? ஏதாவது நான் உனக்கு வாங்கிட்டு வரணும், என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் நல்லபடியாக வாங்க, அது எனக்கு போதும். நீங்கள் நல்லபடியாக வாங்க, அது எனக்கு போதும். அப்படி யார் ஹஸரத் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இருக்கிறாங்க. ஸ்ரீதேவிங்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. புரியுதா? அப்போது கணவனை உண்மையாக விரும்பக்கூடிய மனைவி என்ன கேட்பான்னு சொன்னால், நீங்கள் ஆஃபியத் சலாமத்தோடு நல்லபடியாக வந்து சேருங்க, அது எனக்கு போதும்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆனால் கணவன் என்ன செய்வார்? பொட்டி பொட்டியாக அடுக்கி கொண்டு வந்து இறக்குவார். பொட்டி பொட்டியாக அடுக்கி கொண்டு வந்து இறக்குவார். கணவனுடைய ஜாத்தை மட்டுமே விரும்பிய மனைவிக்கு எப்படி கணவன் அடுக்கி கொண்டு வந்து இறக்குறாரோ, அதுபோல் அல்லாஹ்வை மட்டுமே விரும்பிய அடியானுக்கு அல்லாஹ் அடுக்கிறான் கொண்டு வந்து. என்ன வேணுமோ நீ கேட்கவே வேணாம். அல்லா இடத்துல உங்கள் கல்வியில் என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? யஅலமு மா ஃபிஸ் சுதூர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடியவைகளை அறியக்கூடியவனா. உனக்கு என்ன வேணுன்றதை உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஏன்? அந்த தேவையை கொண்டு வர்றதே நான் தான். அந்த தேவையை கொண்டு வர்றதே நான் தான். அதனால் உனக்கு அந்த தேவை வருவதற்கு முன்பதாகவே எனக்கு தெரிஞ்சிடாது. புரிச்சா? அப்போ என்ன செய்ய சொல்கிறாங்க? அல்லாஹ்விடத்துல கையேந்தி அல்லாஹ்வை கேளுங்க. அல்லாஹ் இடத்துல கையேந்தி, யா அல்லாஹ் ஒன்றை கூட, யா அல்லாஹ் எனக்கு போதும். என்னைக்கு கேட்டேன்? இது வரைக்கும் 50 வயசு 60 வயசு ஆகி போயிடுச்சு இல்லையா? என்னைக்கு அல்லாஹ் இடத்துல கையேந்தி அல்லாஹ்வை கேட்டோம் நாம? இல்லவே இல்லை. கேட்டு பாருங்க அல்லாஹ்வை. யா அல்லாஹ் உன்னை தான் நான் வணங்குறேன், உன்னை தான் நான் என்ன செய்கிறேன், வழிபடுறேன். ஆனால் உன்னை இது வரைக்கும் நான் கேட்கலையே மௌலா, நான் உன்னை கேட்குறேன் அல்லா, உன்னை எனக்கு குடுயா, உன்னை எனக்கு குடுயா அல்லா அப்படின்னு அல்லாஹ்வை அல்லாட்ட கேட்டு பாருங்க. அவன் எவ்வளவு சந்தோஷமா எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் உங்களுக்கு அவனை கொடுக்கறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கவலை இல்லாத வாழ்வை இம்மையிலையும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். தன்னை கொடுக்கறதுனுடைய அடையாளம், தன்னை கொடுக்கறதுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு அவனை கேட்டீங்களோ, காசு பணம் இதெல்லாம் விட்டுட்டு கேட்டீங்கல்ல, அதெல்லாம் கொடுப்பான். இதை மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் அவன் கிடைக்க மாட்டான். காசு பணத்தை கேட்டீங்க, காசு பணத்தை கொடுத்துருவான், வச்சுக்க நீ போ. என்ன? வீடு வாசல் கேட்டீங்க, வீடு வாசல் கொடுத்து வச்சுக்க நீ போ அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? என்னென்னத்தை கேட்டீங்களோ அதை கொடுத்து என்ன செஞ்சிருவான்? ஒதுக்கி விட்டுருவான். அல்லாஹ்வை கேட்டீங்க, அவனும் கிடைப்பான், மற்ற எல்லாமும் கிடைக்கும். அதனால் அல்லாஹ் இடத்துல கையேந்தும் போது அல்லாஹ்வை முதல்ல கேட்க கற்றுக்குங்க. அல்லாஹ்வை முதல்ல. ஏன்? அவன்கிட்ட யார்கிட்ட நீங்கள் கையேந்த போகிறீங்களோ, கையேந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ,
அவனை தான் நீங்கள் மறுமையில் போய் பார்க்கறதுக்காக வேண்டி தான் வணக்க வழிபாடுகள்லாம் செய்கிறீங்க. மறுமையில் அவனுடைய லிகா இல்லை, அவனுடைய அந்த சந்திப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த சொர்க்கம் இனிமையாக இருக்காது. அந்த சொர்க்கம் என்ன செய்யாது? இனிமையாக இருக்காது. மணவரையில் மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னால் இனிமையாக இருக்குமா? மணவரையில் மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னால் இனிமையாக இருக்குமா? வெறிச்சோடி போயிருக்கிற மாதிரி தான் அந்த சொர்க்கம் நம்மளுக்கு என்ன செய்யும்? வெறிச்சோடி போயிருக்கும். எங்கே அல்லாஹுடைய லிகா, அவனுடைய சந்திப்பு இல்லையோ. அதனால அல்லாஹிடத்துல கையேந்தி அவனிடத்துல நாம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அவனிடத்துல எல்லாத்தையும் கேட்பதற்கு முன்பதாக அல்லாஹ்வை கேட்டோம். அவன் எல்லாத்தையுமே கொடுத்துடுவான். என்ன சொல்றாங்க? நம்ம கேட்கறது எல்லாமே ரிஸ்க்கை பற்றி தான் கேட்குறோம். மனுஷனுக்கு பெரிய கவலை என்ன? ரிஸ்க்குடைய கவலை. ரிஸ்க்கு தேடி தலாஷ் மே ஹை. என்ன சொல்றாங்க? ரிஸ்க்கு ஒன்றை தேடிக்கிட்டு இருக்குப்பா, நீ ஏன்பா அதை தேடிக்கிட்டு இருக்கிற? ரிஸ்க் தேடி தலாஷ் மே ஹை. நீ அதை தேடி சுத்தாத. நீங்கள் என்ன தேடி வந்தீங்க? நான் உங்களுக்கு வீட்டுக்கு போனேன். என்னைக்கு 2 பேரும் பார்க்குறது? திருப்பி நீங்கள் என்ன தேடி இங்கே வந்தீங்க? நான் உங்கள் வீட்டுக்கு போனேன். திருப்பி பள்ளியாசலுக்கு வந்தீங்க, நான் வீட்டுக்கு. இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் என்னைக்கு 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு நடக்கும்? அதனால் என்ன செய்யுங்க? ரிஸ்க்கை என்ன செய்யுங்க? விட்டுட்டு ராசுக்கை தேட முற்படுங்க. ரிஸ்க்கு நீ என்ன செஞ்சிட தானாக உங்கள் காலடியில் வந்து சரணடைஞ்சு தானா உங்களுக்கு. நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்துருந்தேன், அசத்திங்க தான் இருப்பாங்கன்னு வந்து பார்த்துருவீங்க. நான் எந்திரிச்சு உங்கள் வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்க, பாயை பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்ப்பீங்க. இருக்க மாட்டேன். என்ன ஹசரத், எங்கே ஹசரத் இருக்கிறீங்க? இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா? நான் உங்களை பள்ளிவாசலில் பார்க்கலான்னு வந்தேன் ஹசரத். சரி இருங்க ஹசரத் சொல்லுவீங்க வீட்டில். நான் திருப்பி பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்படி சுற்றிக்கிட்டே கிடக்க வேண்டியது தான். இப்படி சுற்றிக்கிட்டே கிடக்க வேண்டியது தான். சந்திப்பு என்பது நடக்கவே நடக்காது. ஒரு இடத்துல உக்காந்துக்குங்க, ஒரு இடத்துல உக்காந்துக்குங்க, தேடி வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுபோல் என்ன செய்யணுமா? அல்லாஹ்விடத்தில் அவனை தேடி அவனை மட்டுமே கேட்டு உட்காந்துருந்தா அவனும் கிடச்சிக்குவான், எல்லாமே கிடச்சிக்கும். அவனும் கிடச்சிக்குவான், எல்லாமே கிடச்சிக்கும். ரிஸ்க்கு தானாக வந்து நம்ம காலடியில் சரணடைஞ்சிடும். அதனால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ்வை இன்னும் எல்லாமையும் அல்லாஹு தஆலா இடத்துல கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.